ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு பாரம்பரியமான ஒரு சுவையான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூப்பராக இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க, இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் வந்து ஒரு 5 பல்லு பூண்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா 1/4 இன்ச்சு அளவுக்கு கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிங்க கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் கூட கருணக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு பாயில் பண்ண கருணக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சமாக வேக வச்ச கருணக்கிழங்கு, அது கூடவே வேக வச்ச மொச்சக்கொட்டையும் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மொச்சக்கொட்டை வந்து ஒரு 6 விசில் போட்டு நான் இன்னைக்கு இதை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. 1 கப் அளவுக்கு மொச்சக்கொட்டை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு புளி தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்குறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா வடிகட்டிட்டு 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பு வந்து கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்பயே குழம்பு வாசனை அவ்வளோ கமகமன்னு வருது. சூப்பராக இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். கொதிச்சு முடிச்சோடனே அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கருணக்கிழங்கு மொச்சக்கொட்டை போட்ட குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இதை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.